தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கிற நிலையில ஆளும் கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்துல இறங்கினாலும் இருதரப்புக்கும் சில வீக்னஸ் இருக்கிறதா பரபரப்பு சர்ச்சை கிளம்பி இருக்கு. தனக்கு கூடுற இளைஞர் இளம் பெண்கள் கூட்டத்தை சரியான வழியில வழிநடத்த விஜய் தருமாறிட்டு இருக்கிறாருன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் வர இன்னும் 8 மாதங்கள் இருக்கிற நிலையில இப்பவே ஆளும் கட்சி தலைவர் ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் தங்களோட தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் மக்களை சந்திப்போம்னு சொல்லி ரோட் ஷோ நடத்த தொடங்கினதோட வீடு வீடா போய் அரசு திட்டங்கள் செயல்படுத்தின பல சிறப்பு நலத்திட்ட உதவிகள் பத்தி வாக்காளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு வீடு வீடா போய் நேர்ல சந்திச்சு பேசுற புதிய திட்டத்தையும் தொடங்கி வச்சுட்டாரு. மதுரை பொதுக்குழு கூட்டத்துல கலந்துக்க போனவர் அங்க பிரம்மாண்டமான ரோடு ஷோவையும் நடத்தி முடிச்சிட்டாரு. அடுத்தபடியா கடலூர்ல இப்போ தொடங்கிட்டாரு. இதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் முழுமையான தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. இதே போல மக்கள் பிரச்சனைகளுக்காகன்னு சொல்லி தாவேகா தலைவரும் போராட்ட களத்துல நேரடியா குதிச்சுட்டாரு. ஆனா 3 பேருக்கும் சாதகமும் பாதகமும் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. முதல்ல முதல்வர் ஸ்டாலின் தொகுதி மேலிட பார்வையாளர்கள்னு சொல்லி போன வருஷமே நியமிச்சு பூத் கமிட்டி நிர்வாகிகளை தமிழகம் முழுக்க எல்லா தொகுதிகளையும் நியமிச்சு தேர்தல் பணிக்கு தயாராகிட்டாரு. ஆனா ரோடு ஷோ வீடு வீடா போய் சந்திக்கிற திட்டத்தை தொடங்கினாலும் முதல்வர் உடல்நல குறைவால எல்லா இடத்துக்கும் போக முடியல. இதனால அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்களை மக்களை சந்திக்கணும்னு சொன்னாரு. ஆனா பெரும்பாலான அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதால அவங்க போனா கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும். தனியார் நிறுவனம் மூலமா சர்வே எடுத்தப்போ ஆட்சி மேல 32% மக்களுக்கு கடும் எதிர்ப்பு இருக்கிறதா சொன்னதும் ஆளும் கட்சிக்கு பெரும் தலைவரையே கொடுத்திருக்குது. முதல்ல இதை சரி செய்யாம போனா ஜெயிக்க முடியாதுன்னு முதல்வர் கருதுறாரு. இதே மாதிரி எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்துல தங்களோட பலம்னு நினைக்கிற கொங்கு மண்டலத்துல தொடங்கி டெல்டா மாவட்டத்துல முதல் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சாரு. இதுல கொங்கு மண்டலத்திலையும் வட மாவட்டங்களையும் அதிக கூட்டம் கலந்துகிட்டது எடப்பாடிக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனா வர்ற வாரத்துல புதுக்கோட்டையில தொடங்கி கன்னியாகுமரியில முடிக்க திட்டம் போட்டிருக்கிறாரு. கடந்த சட்டசபை தேர்தலிலேயே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தனியா நின்னதால அதிமுக கடுமையான சரிவு சந்திச்சுச்சு. இப்பவும் கூட மாநிலம் முழுவதும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனத்துல பெரிய சுணக்கம் இருக்குது. இதனால கூட்டம் கூடினாலும் அதை ஓட்டா மாத்துறது கஷ்டம்னு கட்சி தொண்டர்கள் புலம்புறாங்க. சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பூத் கமிட்டி நியமனம் ரொம்ப மெதுவா நடக்குதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. இதை சரி செய்யாட்டி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது கஷ்டமா? இவங்களுக்கு போட்டியா கட்சி தொடங்கி வித்தியாசமான முறையில அரசியல் செய்கிற நடிகர் விஜயை பார்க்க ஏராளமான வாலிபர்கள் இளம்பெண்கள் கூட்டம் ஆவேசத்தோட கலந்துக்கிறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த போராட்டத்துக்கு கூட ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அதிர்ந்து போற அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. ஆனா இவங்களை முறையா வழிநடத்திட்டு போக மூத்த நிர்வாகிகள் யாரும் உடன் இல்லாததால இந்த கூட்டம் தரிகட்டு செய்யற அடாவடிகள் கட்சிக்கு பெரும் தலைவலியா போயிருன்னு சொல்றாங்க. போராட்டம் நடந்த இடத்துல இருந்த இரும்பு கம்பிகளை இந்த இளைஞர் கூட்டம் பெயர்த்துட்டு போயிட்டாங்களாமா. இது பொதுமக்களை முகசுளிக்க வச்சிருக்குது. இவங்களை சரியான வழியில வழிநடத்தாட்டி கட்சிக்கு பெரும் பிரச்சனை ஆகிரும்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஓட்டு கிடைச்சாலும் அதை சரியா பயன்படுத்தாட்டி எந்த பயனும் இல்லாம போயிரும். வர்ற தேர்தலுக்குள்ள இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டா தேர்தல் முடிவுகள் கடும் போட்டியாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க.